சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. நமக்கு சோறு தான் முக்கியம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஏகே ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த வீடியோ போட ரொம்ப லேட் ஆகி போச்சு. எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கல. எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, சிங்கப்பூரில் இருக்க வந்து ஃபுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சீப் அண்ட் பெஸ்ட்டு ஃபுட்டு நல்லா இருக்கும். அது எங்கே இருக்குது என்னென்ன போய் பார்க்க போகிறோம் நண்பர்களே. மறக்காம என் சேனல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். மறக்காம பண்ணிடுங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க நண்பர்களே. இங்கே பாருங்க எப்படி இருக்குது நம்ம திருவிழா சந்தைக்கடையில் எப்படி இருக்கும், திருவிழா கூட்டத்தில் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ கூட்டம் இருக்கும். மெயினாக இது வந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி லீவ் டேட் தான் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கூட்டமாக இருக்கும். இங்கே பாருங்க நம்ம வந்து சிங்கு அங்கிள் ஒருத்தர் வந்து நான் சாப்பிட்டு இருக்காரு. இது மாதிரி நான் சாப்பிட்டு தான் இவ்வளோ பவராக இருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது மாதிரி நான் சாப்பிட்டு தான் இவ்வளோ பவராக இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் பாருங்கள் கரும்பு ஜூஸ் இளநீ எல்லாமே இருக்குது நண்பர்களே. இன்னும் வந்து காஃபி டீ எல்லாமே இருக்குது நண்பர்களே. பிரியாணி தோசை இட்லி பொங்கல் வடை எல்லாமே இருக்குது நண்பர்களே. மறக்காமல் இங்கே வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறதுக்காண்டி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நினச்சிருப்பீங்க என்னன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தால் டேஸ்ட்டு எப்படி இருக்கும் என்னன்னு நினைப்பீங்க. டேஸ்ட்டும் வந்து குறை சொல்ல முடியாது நண்பர்களே. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். ஆனால் இட்லி வந்து நீங்கள் வந்து இட்லி சாப்பிட்டோம்னா நம்ம இந்த தேக்காமலையில் ஐயா கடைன்னு இருக்கும். அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-60 வருஷம் பழமையான கடை. அந்த கடையில் போய் சாப்பிட்டு பாருங்கள். நம்ம ஊர் ஃபீல் என்ன வேறு லெவலாக இருக்கும். அந்த இட்லி அப்படியே மல்லிகைப்பூ இட்லி சொல்லுவாங்களே அந்த அளவு இருக்கும். சூப்பராக இருக்கும் நண்பர்களே. அந்த கடையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி பிரியாணி எல்லாமே நல்லா இருக்கும். எந்த கடையும் குறை சொல்ல முடியாது. எல்லா கடையும் சூப்பராக இருக்கும். அந்த நம்ம ஊரில் வந்து வடை பஜ்ஜியெல்லாம் வந்து சட்னி வச்சு சாப்பிட்டோம்ல அதெல்லாம் இங்கே வச்சு கொடுப்பாங்க. கம்பல்சரி சூப்பராக இருக்கும். டீயும் ஒரு வடையும் சாப்பிட்டோம்னா ஐயோ அது வேறு லெவலாக இருக்கும் நண்பர்களே. மறக்காமல் நீங்கள் வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் நண்பர்களே. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி சிங்கப்பூரில் வந்து நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க. நான் சொல்கிறது வந்து எப்படி இருந்துச்சு ஓகேவா இல்லை எப்படி ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இது எங்கே இருக்குன்னா நம்ம தேக்காமால் இருக்குல்ல நண்பர்களே. லிட்டின் இந்தியா பக்கத்தில் தேக்காமால் அங்கே இருக்குது இந்த கடை. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபுட்டு கடை தான் இருக்கும். ஃபுட்டு காஃபி எல்லாமே இருக்கிற கடையில் தான் இருக்கும். அதுக்கு மேலே போனால் ட்ரெஸ் கடை இருக்குது. ட்ரெஸ் கடை வந்து நான் அடுத்த வீடியோவில் போகிறேன். கம்பல்சரி அதை பாருங்கள். லேடிஸ் எல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா ட்ரெஸ் வேறு லெவல் கலெக்ஷன் வேறு லெவலாக இருந்துச்சு. பசங்களால லேடிஸ் கலெக்ஷன் தான் வேறு லெவலாக இருந்துச்சு. அடுத்த வீடியோ நான் மேக் பண்ணி போகிறேன். மறக்காம அந்த வீடியோ பாருங்கள். லேடிஸ் எல்லாருக்கும் பிடிச்ச வீடியோ. எனக்கே வந்து ட்ரெஸ் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு நான் நினச்சி பார்த்தேன். மறக்காம பண்ணுங்க நண்பர்களே. என் வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் நண்பர்களே. மறக்காம பண்ணிடுங்க நண்பர்களே. அடுத்த வீடியோவில்